ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க கேபிள் சென்டர். இன்னைக்கு நான் உங்களோட பேச போற வெப் சீரிஸோட பேர் வந்து த ஹண்ட், த ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ். இதே பேர்ல ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கு, 90 டேஸ் த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் த ஹண்ட் ஃபார் ராஜீவ் காந்திஸ் அசாசினேஷன் அப்படின்னு அனிருத்ரியா மித்ரா அப்படின்ற எழுதின புத்தகத்தின் அடிப்படையாக இந்த வெப் சீரிஸ் எடுக்கப்பட்டிருக்கு. இதோட எழுதி இயக்கியவர் வந்து நாகேஷ் குக்னு, ரொம்ப பிரபலமான இயக்குனர். இந்த கதை என்னன்னு உங்களுக்கு இப்போ இந்த டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை எப்படி 90 நாள்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது அந்த ஹண்ட் ஃபார் அந்த கொலை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஹண்ட் எப்படி ஆரம்பிச்சதுன்றது வந்து இந்த கதை 90 நாள்ல முடிஞ்சுது. அந்த 90 நாள்ல முடியும் பொழுது இது எப்படி பண்ணாங்கன்றது தான் இந்த மொத்த வெப் சீரிஸே. மொத்தம் 7 எபிசோடு தான். இந்த படத்தின் சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பேசினா சில விஷயங்கள் சர்ச்சைக்குரியா இருக்கும். ஆனா இந்த புத்தகத்தை எழுதினவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்திய மண்ணில் வந்து இந்திய அரசியல் தலைவர் ஒருத்தர் கொலை பண்ணதுன்றது வந்து ஒரு தீவிரவாத அமைப்பாவே இவங்க வந்து இந்த மொத்த புத்தகத்திலையும் இந்த சீரீஸ்லையும் பார்த்துருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சீரீஸ்ல வந்து எல்டிடிஏ வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்குறாங்க, எப்படியெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல், இதை பற்றியும் ஆங்காங்கே சில இடங்களில் பேசியிருக்காங்க. இந்த சீரீஸ் வந்து ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் நம்ம வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த புத்தகத்தின் அடிப்படையா இருந்ததுனால நிறைய விஷயங்களை சில இதெல்லாம் ஓப்பனா பேசணும். குறிப்பா வந்து விசாரணை பேர்ல வந்து ரெகுலரா ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விசாரணைகளை தாண்டி என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, சில ட்ராமாட்டிக்கலான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நமக்கு காட்டியிருக்காங்க இந்த விஷயத்துல. இந்த விஷயம், இந்த ராஜீவ்காந்தி கொலை, அதற்கு பின்னாடி இருக்கிற இலங்கை தமிழர்கள் பிரச்சனை, அதற்கு பின்னாடி ஈழ வரலாறு, அதற்கு பின்னாடி ஐபிகேஎஃப், இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே தெரியாம இந்த சீரீஸை பார்க்குறவங்களுக்கு ஓகே இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸ், ஒரு பீரியட்ல நடந்த ஒரு கொலை குண்டுவெடிப்பை வந்து அடிப்படையாக வச்சு இவங்க இந்த சீரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கலாம். ஆனா இதையெல்லாம் தாண்டி வந்து இதெல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் இந்த சீரீஸை பார்க்கும்போது சிரிக்காம இருக்க முடியுன்றது தான் வருத்தமா இருக்கு. என்னன்னா ஆட்கள் பேசுற தமிழ், அடுத்தது சிங்கள தமிழ் நான் வந்து கிண்டலா சொல்லியிருக்கிறேன். இலங்கை தமிழ் இல்லை ஈழத்தமிழ் தான் சொல்லுவாங்க. ஆனா வந்து சிங்கள தமிழ் சொன்னது காரணம் அது சிங்களம் மாதிரி தமிழ் மாதிரி ரெண்டு கட்டான ஒரு வார்த்தையை பேசிட்டு இருக்காங்க படம் ஃபுல்லாவே. தமிழே இந்திய தமிழே தமிழ்நாட்டு தமிழே வந்து ஹிந்தி மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் சில நடிகர்கள் வந்து தமிழ் தெரிஞ்ச நடிகர்களே போட்டிருந்தும் அவங்க தான் வந்து இந்த சீரீஸை வந்து தமிழ் சீரீஸ் மாதிரி தெரியப்படுத்துறாங்க. மேக்கிங்கா இந்த சீரீஸ் வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா, கண்டிப்பா சொல்றேன், இது வரும் சீரியஸா இதோட வரலாறு எதுவும் தெரியாம பாக்குறவங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹண்ட், ஒரு ஒத்தக்கன் சிவராசன் ஒருத்தனை பிடிக்கிறதுக்கான கண்டென்ட். எப்படி ஒரு ஈழத்திலிருந்து வந்த டெரரிஸ்ட் ஆட்களுக்கு நம்ம தமிழ் மக்கள் எப்படி உதவி செஞ்சாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலே சொல்லியிருக்காங்க. இங்க இருந்த தமிழர் மக்களுக்கும் ஈழத்தமிழருக்குமான உறவு, அதற்கு பின்னாடி இருக்கிற சென்டிமெண்ட், அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்களே மேம்போக்காக தான் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா, பகவதி பெருமாள் கிட்ட வந்து ஒரு நார்த் இந்தியன் அதிகாரி கேட்பாரு, பீங் எ தமிழியன், நீங்க வந்து ஈழ போராளிகளை இந்த இந்த நம்ம மண்ணில் நம்ம அரசியல் தலைவரை கொலை பண்ணதுக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, சரின்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் ரொம்ப யோசிச்சு, நான் ஒரு சோல்ஜர், எனக்கு என்ன வேலை கொடுக்க போறதோ அந்த வேலையை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு புத்திசாலித்தனமா பதிலா இருக்கும். ஆனா அவருடைய ரியாக்ஷன்ல வந்து அவர் பக்கத்துலயும் ஒரு சின்னதா ஒரு ஈழத்தமிழர்கள் மேல ஒரு சின்ன ஒரு சாஃப்டான இருக்குன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. ஈழத்தமிழர்களுக்கு வந்து போராளிகளுக்கு எப்படிலாம் வந்து உதவுறாங்க, எந்த மாதிரிலாம் உதவுறாங்க, என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்கு, எதனால அவங்க எல்லாம் மாற்றுறாங்க, அப்படி பல விஷயங்கள் வந்து இந்த சீரீஸ்ல வந்து சொல்லப்படாமல் சொல்லியிருக்கிறாங்க, அதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்திய அளவுல ஒரு தீவிரவாத அமைப்பா தான் பார்க்கப்படுது. அந்த தீவிரவாத அமைப்புல இருந்து ஒரு இந்திய தலைவரை கொலை பண்ணதுக்கான ஆண்டு தான் அது. அதுல இருக்கிற பியூரோக்ராட்டிக் மூமெண்ட் இருக்குங்களா, அது ரொம்ப டீட்டெயிலா சொல்லப்பட்டிருக்கு. இந்த பியூரோக்ராட்டிக் மூமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் இது லேட் ஆகுது, எதற்கான லேட் ஆகுது, இந்த சைனிக் குப்பிகளை கண்டுபிடிக்கிற விஷயம், இந்த மாதிரி பல விஷயங்கள், சரண் சாப்பிட்டவொன்னே எப்படி காப்பாற்றுறதுக்கு ஒரு கிட்டுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்றது, இப்ப இதுக்கு பின்னாடி ஏன் அத்தனை கை கெட்டுற தூரத்துல வந்து சிவராசனை பிடிக்கும் போது இருக்கிறதுக்கு எல்லா வசதிகளும் இருந்தும் இல்ல, அவங்க அட்டாக் பண்றதுக்கு எல்லா வசதிகளும் இருந்தும் ஏன் 36 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணாங்க, இப்படியான பல விஷயங்களுக்கு ஆன்சர் இல்லை. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பியூரோக்ராட்டிக் ப்ரெஷர் ஒன்று இருக்குன்றத வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. கதையில இருக்கிற காட்சிகள் மூலமா நமக்கு தெரிய வருது. ஸோ
இந்த சீரியஸ்ல இருக்க உண்மை, இந்த சீரியஸ்ல ரைட்டிங் போதாமைகள் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏன்னா தமிழ்ல எடுக்கக்கூடிய ஒரு பேசக்கூடிய விஷயங்கள் அதை வந்து கரெக்டா தமிழ் தெரிஞ்ச ஆட்களோட வச்சுக்கிட்டு அவங்களோட வந்து பேசி இந்த வேலையை செஞ்சிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஆனா அதை விட்டுட்டு யாரோ ஹிந்தி டப்பிங் பேசின மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. பட் அதை மீறி சில விஷயம் தமிழ் ஆக்டர்களே போட்டதுனால, இந்த இந்த சீரீஸ்ல வந்து தமிழ் ஆக்டர்களே போட்டதுனால இது வந்து ஓரளவுக்கு அதை தாண்டி தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனா இந்த சிங்கள தமிழ், அதான் சொன்ன இலங்கை தமிழ், அது சிங்கள தமிழ் மாதிரி ஒரு மாதிரி என்ன பேசுறாங்கன்னே புரியலன்னு வச்சுங்களேன். நான் இந்த வந்து ஒரிஜினல் வெர்ஷன்ல பார்த்தேன், தமிழ் டப்பிங்லயோ தெலுங்கு டப்பிங்லயோ நான் பார்க்கல. அதை வந்து நான் கிண்டலா தான் சொல்லியிருக்கேன் சிங்கள தமிழ்ன்றது. இதெல்லாம் ஒரு அபத்தங்களை தாண்டி ஜியாகிரபிக்கல் அண்ட் ஹிஸ்டரிக்கல் எந்த விதமான விஷயத்துக்கும் ஹோம்ஒர்க்கே பண்ணாம பண்ணியிருக்கிறது பயங்கர அபத்தமா இருக்குது. பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு குக்கிராமத்துக்கிட்ட கிராமமான இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து சிவராசன் ஒழிஞ்சிட்டு இருந்தான்னு காட்டுற இடத்துல சுற்றி இருக்கிற கிராம மக்கள் பல பேர் வந்து முட்டாக்கு போட்ட இந்தி இந்தி பெண்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி அந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் கர்நாடகா மாவட்டத்தில் இந்த மாதிரி முக்காடு போட்ட நார்த் இந்தியன் பெண்கள் வந்து எப்படி கிராமத்துக்கு வேடிக்கை பார்ப்பாங்க தெரியல. அது ஒரு இன்சர்ட் ஷாட்டாக போட்டிருக்காங்க. என்னதான் இந்த சீரியஸ் வந்து ஒரு 5-6 லாங்குவேஜ்ல வந்து இவங்க வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணா கூட அதுக்கு ஆத்தென்டிசிட்டி வேணுன்றதுக்காக ஏதோ அந்த ஊர் பேரை கூட போட முடியாது. ஏன்னா இது வந்து நிஜ கதை, நிஜ புத்தகத்துக்கு பின்னாடி புத்தகத்துல இருந்து எடுத்திருக்காங்க. அந்தந்த ஊர் பேரை தான் நீங்க காட்டி ஆகணும். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஊர் மக்களை காட்டுறதுன்றது எந்த விதத்துல தப்பா போகுது. அதை விட்டுட்டு இந்திக்கார பெண்களையும் இந்திக்கார ஆட்களையும் காட்டுறதுன்றது அபத்தமா இருக்குது. அதே நேரத்துல வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பல விஷயங்கள் மாறி இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறது வந்து ஒரு தீவிரவாத குழுவை பிடிக்கிறதுக்கான விஷயமா மட்டுமே தான் இந்த சீரீஸ் பார்க்கப்பட்டிருக்கு. அதனால வந்து இதற்கு பின்னாடி இருக்கிற தமிழ்நாட்டு பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடியவருடைய அரசியல் கருத்துன்றது வந்து இதுல இக்னோர் செய்யப்படுது. இப்போ அதோட ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எந்த அளவுக்கு டீட்டெயிலிங் பத்தி எந்த விஷயத்தையும் யோசிக்காம பண்றாங்கன்னா, சயனைடு குப்பி எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியல. ஏதோ கழுத்துல வந்து ஒரு நல்ல கண்ணாடி இதுல வந்து உள்ள வந்து நம்ம குளுக்கோஸ் பவுடர் போட்ட மாதிரி ஒரு விஷயத்த கழுத்துல அவ்வளவு பெருசா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாம இவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்றது தான் ரொம்ப அபத்தமா இருக்கு. இத்தனை அபத்தத்துக்கு லொக்கேஷன் சரியில்லை, பேசுற ஆட்கள் சரியில்லை. ஏதோ ஒரு ஊர்ல போய் எதுக்கு தமிழ்நாடு சேதாப்பேட்டைன்றாங்க, கோயம்பேடு மார்க்கெட்டுடைய டாப் ஆங்கில வச்சுட்டு சேதாப்பேட்டை மார்க்கெட்ன்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அபத்த களஞ்சியமா இருக்குதுன்றது தாண்டி இது நிஜமாவே இந்த சீரீஸ் வந்து ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கான கதைன்னு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஹிஸ்டரி ஜியாகிரபி இதெல்லாம் பார்க்காம நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ். மற்றபடி இதில் நாகேஷ் குக்குனர் மாதிரியான ஒரு பெரிய இயக்குனர் இயக்கி இந்த படம் வந்து இவ்வளோ அபத்தமா இருக்குதுன்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நன்றி, வணக்கம்.